அப்பா சின்னவங்க முதல் பெரியவங்க வர அப்பாவை பற்றியான ஒரு உருக்கமான அவங்கவுங்க மனசில் இருக்க பதிவுகளை பதிவிட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் அந்த அந்த நபராக இருப்பீங்க. பிடிக்கும். இந்த கல்யாணம் ஆகிட்டு பேர் எங்கள் அப்பாவை சரியாக போய் பார்க்க முடியல. அப்பாவாக படிக்கணும், அப்பா கஷ்டப்படுறாங்க அதுக்காக படிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணும். பட் எங்களால முடியல. அட்லீஸ்ட் அவரை பார்த்துக்கணும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இந்த நான் எங்கள் அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா ஒவ்வொன்றா 5th படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் எங்களுக்கு பிடிக்கப்பாரு. எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கல்யாணம் ஆகிட்ட பேர் எங்கள் அப்பாவை சரியாக போய் பார்க்க முடியல. எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கள் அப்பா அழுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை அம்மா டேடி ஸோ மிஸ் இப்பா. ஹாய், நான் செலஸ்டா. இவனுடைய வாலு தங்கச்சி பியா. ஹாய் சொல்லு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா, அதனால உலகத்தில் இருக்க எல்லா ஃபாதர்ஸ்க்கும் என்னுடைய ஃபாதர்ஸ் டே விஷஸ். ஸ்பெஷலாக என்னுடைய செல்லக்குட்டி டாடிக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே செல்லம். உலகத்தில் எல்லாருக்கும் அவங்க குழந்தைங்க தான் அவங்களுக்கு ஸ்பெஷல். ஆனால் எனக்கு என் டாடி தான் எனக்கு ஸ்பெஷல். பட்டுக்குட்டி டாடி, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் அம்மா கிட்ட பக்கமாக மணி கணக்காக என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும். நீயும் முகத்தை சீரியஸாக வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்பேன். அம்மா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க அவளை, திட்டுங்க அவளைன்னு சொல்லுவாங்க. நீயும் என்னை பார்த்து ஆமாவா டாலிங், அப்படியா டாலிங் கேட்பேன். நானும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஆமாம் டேடி அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னை பார்த்து சொல்வேன் ஐ லவ் யூ டா செல்லம், அப்படியே அப்பா மாதிரியே இருக்க, வா வா வந்து கட்டி பிடிவா அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டி பிடிச்சிப்பேன். அப்போ அம்மா முகத்தை பார்க்கணுமே, அப்பப்பா இந்த சந்தோஷத்தை எல்லாம் உன்னால் மட்டும்தான் டேடி எனக்கு கொடுக்கவே முடியும். இந்த ஃபாதர்ஸ் டே மட்டும் இல்லாமல் இனிமே வர எல்லா ஃபாதர்ஸ் டேயும் இதே சந்தோஷத்தோட நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஐ லவ் யூ டேடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. அப்பா ஏழையா பிறந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை ஏழையா வளர்க்கறதுக்கு என்னைக்குமே நினைக்கிறது இல்லை. அவங்க தான் அப்பா. எல்லா தந்தையருக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. அப்பாவை பற்றி சொல்லணுன்னா என் அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்பாவோட அன்புக்கு எதுவுமே நிகரில்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டு தான் இது வரைக்கும் எங்களை வளர்த்துருக்காங்க. நான் இன்றைக்கி இங்கே படிக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அப்பா மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா என் அப்பா இல்லைன்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது நான் சம்டைம் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எதுக்கு படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது என் அப்பாவோட கஷ்டம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி நிற்கும். அப்பாவுக்காக படிக்கணும், அப்பா கஷ்டப்படுறாங்க அதுக்காக படிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணும். உங்களுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லைப்பா. ஆனால் உங்களுக்காக நான் நல்லா படித்து உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன்ப்பா. உங்கள் அளவுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உங்களையும் அம்மாவையும் நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன். சில பேர் வீட்டிலலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு இதுதான் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாளும் சொல்லாமல் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஃப்ரீடமாகவும் எங்களுக்கு பிடிச்சதை தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்ப்பா. லவ் யூப்பா அண்ட் மிஸ் யூ ஸோ மச்ப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எனக்கு எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மாதிரி உழைப்பாளி யாரும் இல்லை. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இன்னமும் எங்கள் அப்பா இளம் வயது மாதிரி இன்னமும் நல்லா தைரியமாக எங்கள் குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நோய் எந்த இதுவும் இல்லை. இதே மாதிரி எங்கள் அப்பா என்னைக்கு இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இன்றைக்கி தனியாக ஒரு 4 மாதம் கூட தனியாக யாருமே இல்லாமல் அவர் வாழ்க்கையை அவர் மெயின்டைன் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நல்லா கடவுளை அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். நாங்கள்லாம் எங்கள் அப்பாவை பார்க்கணும் ஆசையாக இருக்கிறோம். சீக்கிரமாக எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும். மற்றபடி
எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காங்க, எங்களை நல்லா படிக்க வச்சு எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற பிள்ளைங்களாக நாங்களும் இருக்கிறோம். தேங்க்யூ. ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, 4 பசங்களை பெற்றுருக்கீங்க. ஆனால் 4 பசங்க உங்களுக்கு எதுவும் வீட்டில் ரொம்ப கஷ்டம், இப்பயும் கஷ்டம் தான் பட்டுருக்கீங்க. நிம்மதியாகவே இல்லை. அதே சமயத்தில் பசங்களும் அப்பா அம்மா அப்படி இருக்காங்கன்னு அவங்களும் நிம்மதியாகவும் இல்லை. நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லா படிக்க வச்சு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நான் வந்து இப்போ நான் இருக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு எவ்ரி ஒன். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அவரை பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே அவருக்காக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. பட் அவர் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நாங்கள் 3 பொண்ணுங்க. ஸோ எங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எங்களுக்கு தேவையானது செஞ்சது வரைக்குமே நாங்கள் இன்னும் எங்களுக்கு பத்தலை அப்படிதான் சொல்லிட்டு அவரை கஷ்டப்படுத்துறோமே தவிர்த்து இது எங்களுக்கு ஓகே அப்படின்னு நாங்கள் அவரை ஃபுல்ஃபில்லாக நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. நாங்கள் இது வரைக்குமே அவரை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் நான் சாரி கேட்கும்போது அது அவரை எப்படி எடுத்து பாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. எங்க அப்பா எங்களை பத்தி என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத விட நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சுக்கணும். நாங்க அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது லவ் அண்ட் கேர் மட்டும்தான், மற்ற எதையுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை அவர் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை. பட் எங்களால முடியல. அட்லீஸ்ட் அவரையாவது பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆகும் என்ன நடக்கும் தெரியல. Love you, Daddy. Miss you so much. 2, 1. தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உலகம் முழுவதும் எத்தனையோ காரியங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அப்படிங்கிற ஒருவருக்கு நம்ம பண்ணுற ஒரு
செலிப்ரேட் பண்ணுற ஒரு காரியம் தான் அந்த தந்தையர் தினம். அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு தனி பவர், தனி ஒரு ஏதோ ஒரு வல்லமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த இடம், அந்த வார்த்தை அப்படிங்கிறது அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம நேசிச்சவங்க யாரும் கிடையாது. சரிங்களா? என்னன்னா அவங்க சாப்பிடலனாலும் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன், அவங்க படிக்கலனாலும் நம்ம படிச்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன், அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன் யாருன்னா அப்பாவாக தான் இருக்க முடியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தை நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது யாருன்னா நம்ம அப்பா தான். எங்கள் அப்பாவும் எனக்கு நிறைய காரியங்கள் அவங்க லைஃப் மூலமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலையில் எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்ஸ் டேடி. மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் தந்தையர்களுக்கு அப்பா நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அது எப்போ அது அவங்க உணர முடியும்னா அவங்க ஒரு அப்பாவாக மாறும்போது தான் அதை உணர முடியும். நான் இப்போ அப்பாவாக ஒரு குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சில காரியங்கள் என்னை கடிஞ்சு கொள்ளும்போதும் உங்களுக்கு என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் அப்படின்னு நினச்ச காரியங்கள் உண்டு. ஆனால் அது நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா அது எங்கள் அப்பா என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. நீங்களும் நிறைய காரியங்களை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு அப்பாவாக ஆகும்பொழுது அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அது அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது அப்பாவாக நம்ம மாறும்போது தான் அது நமக்கு தெரிய வரும். இந்த வேலையில் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தந்தையாக தான் நல்லா வாழ்த்துக்கள். எங்க சேனல் நாங்க 4 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you friends.